யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக ராகு கேத்துனாலே தோஷத்தை கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் அவங்க யோகத்தை கொடுக்குற இடங்களும் உண்டு. எந்த இடம் அப்படின்னு கேட்டோம்னா, பொதுவாக ஜோதிடத்தில் சுபக்கிரகங்கள்னு சொல்லுவோம் இல்லையா? குரு, சுக்கிரன், புதன், சந்திரன் இவங்களுடைய சொந்த வீடுகள் இருக்கு இல்லையா? சுக்கிரனுடைய ரிஷபம் ஆகட்டும், மிதுனம் ஆகட்டும், கடகம் ஆகட்டும், கன்னி, தனுசு, மீனம், இதில் துலாம், இதெல்லாமே சுபக்கிரகங்களுடைய வீடுகள். இந்த வீடுகளில் ராகு இருந்தால் தனமும் வளமும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரம் 4, 10ங்கிற இன்னொரு கேந்திரங்கள் இருக்கு இல்லையா? அங்கே வேற ஏதாவது கிரகங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த கிரகங்களுடைய பலனையும் எடுத்து கொடுக்குற அதிகாரம் ராகு கேத்துவுக்கு உண்டு. சரி, இந்த யோகம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் இந்த ராகு கேத்து தசா புத்தியை நடத்தும் போது தான் யோக பலன்களை அவங்க செய்வாங்க. யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக ராகு கேத்துனாலே தோஷத்தை கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் அவங்க யோகத்தை கொடுக்குற இடங்களும் உண்டு. எந்த இடம் அப்படின்னு கேட்டோம்னா, பொதுவாக ஜோதிடத்தில் சுபக்கிரகங்கள்னு சொல்லுவோம் இல்லையா? குரு, சுக்கிரன், புதன், சந்திரன் இவங்களுடைய சொந்த வீடுகள் இருக்கு இல்லையா? சுக்கிரனுடைய ரிஷபம் ஆகட்டும், மிதுனம் ஆகட்டும், கடகம் ஆகட்டும், கன்னி, தனுசு, மீனம், இதில் துலாம், இதெல்லாமே சுபக்கிரகங்களுடைய வீடுகள். இந்த வீடுகளில் ராகு இருந்தால் தனமும் வளமும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரம் 4, 10ங்கிற இன்னொரு கேந்திரங்கள் இருக்கு இல்லையா? அங்கே வேற ஏதாவது கிரகங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த கிரகங்களுடைய பலனையும் எடுத்து கொடுக்குற அதிகாரம் ராகு கேத்துவுக்கு உண்டு. சரி, இந்த யோகம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் இந்த ராகு கேத்து தசா புத்தியை நடத்தும் போது தான் யோக பலன்களை அவங்க செய்வாங்க.